ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பழமொழி 4. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நம்ம என்னதான் ரசித்து ருசித்து நம்ம வீட்டுக்காரர் நினச்சி சமைச்சாலும் அவங்க சிம்பிளாக எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இல்லை, எங்கள் அம்மா வச்ச குழம்பு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கடுப்பேற்றுவாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளே நினைப்போம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காய் அரிஞ்சு உனக்காக ரசித்து ருசித்து சமைச்சிருக்கேன், நீ சிம்பிளாக ஒரே வார்த்தையில் எங்கள் அம்மா சமையல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ நம்ம யோசிப்போம் இல்லையா, இது வேறு விஷயம், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழு அப்படிங்கிறது ஒரு கோரைப்புல்லோட ஒரு வகை. அந்த கோரைப்புல்லை நம்ம பாயாக நெய்யும் போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த பாயா நெஞ்சு அந்த பாயில் நம்ம படுத்து உறங்கும் போது அதுலேருந்து ஒரு வகையான வாசனை வரும். அதுதான் இதுக்கான அர்த்தம். அதாவது கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அந்த வாசனை கற்பூரத்தோட ஸ்மெல் மாதிரி இருக்கும் ரிலேட்டடாக. அதுதான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சமைச்சது உங்கள் வீட்டுக்கார் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாளையிலேருந்து சமைச்சே கொடுக்காதீங்க. ஆமாம், லைக் பண்ணிங்க. பாய்.